அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உறவுகளே, சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லுகிறது வஸ்ஸதகத்து புர்ஹானுன். ஒரு மனிதன் கொடுக்கக்கூடிய தான தர்மம், ஒரு மனிதன் செலவழிக்கக்கூடிய சதக்கா இருக்கிறதே, அது புர்ஹான், அவருக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது. என்ன ஆதாரம்? அலா சிஹத்தி ஈமானில் அப்த். ஒரு மனிதனுடைய ஈமான் உண்மையாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய ஈமானுக்குரிய ஆதாரமாக அவன் கொடுக்கக்கூடிய சதக்கா இருக்கிறது என்று எங்களுக்கு இஸ்லாம் சொல்லித் தருகிறது. ஒரு மனிதர் தன்னிடம் இருக்கக்கூடிய பணத்தையோ சொத்துக்களையோ அல்லது ஏதாவது ஒன்றைய சதக்கா கொடுக்கும் பொழுது அல்லாஹ்வுக்காக மக்கள் புகழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி இவர் கொடுக்கும் பொழுது அவருடைய ஈமான் உறுதியாக இருக்கிறது, அவருக்கு சஹீஹான ஈமான் இருக்கிறது என்பதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. எனவே சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நாங்கள் தேடுகிறோம், சேமித்து வைக்கின்றோம், ஆனால் பிறகு செலவழிக்கலாம் என்று நாங்கள் சேகரித்து வைத்தால் எங்களுக்கு பிறகு வாழ்ந்து கொள்ளலாம் என்று எங்களுடைய ஆயுளை சேமிக்க முடியாது. எனவே எங்களுடைய பணம் சேமிப்பில் இருக்கும் பொழுது, எங்களுடைய சொத்துக்கள் சேமிப்பில் இருக்கும் பொழுது நாம் மரணித்து விட்டால் அதை வேற யாரோ அனுபவிக்கப் போகிறார்கள். அதனால் சேமித்து வைக்கிறோம் உண்மைதான், வாழ்நாளை சேமிக்க முடியாது, நாளையோ மறுநாளோ என்று. அதனால் உயிரோடு இருக்கும் பொழுது உங்களிடம் யாராவது தட்டி கேட்கிறார்கள், உங்களுடைய கதவை யாரோ தட்டுகிறார்கள், அது பள்ளிவாசல் மூலமாக, பாடசாலை மூலமாக, அல்லது ஏழைகள் மூலமாக, அல்லது நண்பர்கள் மூலமாக, நோயின் மூலமாக, ஏதோ ஒரு அடிப்படையில் உங்களிடம் உதவி கேட்டு வரும் பொழுது இருக்கிறது என்றால் நீங்கள் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தட்டிவிட வேண்டாம். இருப்பதிலிருந்து எதையாவது கொடுத்து விடுங்கள். அது உங்களுடைய ஈமான் உறுதியானது, சஹீஹான ஈமான் இருக்கிறது, உண்மையிலே ஈமான் இருக்கக்கூடியவர் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. எனவே நாங்கள் சேமித்து வைப்போம். ஆனால் சேமிக்கும் பொழுதெல்லாம் அதிலிருந்து நாங்கள் சதக்கா கொடுக்கும் பொழுது அது எங்களுக்கு வளர்ச்சி உண்டாக்கும். அல்லாஹு தாலா அதில் நிறைய பரக்கத்துக்களை உண்டாக்குறான். எனவே சேமிப்பதில் தவறில்லை. வாழ்நாளை சேமிக்க முடியாது, பணத்தை சேமிக்கலாம், ஆனால் வாழ்நாளை சேமிக்க முடியாது. எனவே இரண்டும் இருக்கும் பொழுதே நாங்கள் செலவழித்துக் கொள்வோம். அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் எங்களுடைய சொத்துக்களிலே பரக்கத் செய்து நிறைய சதக்காக்கள் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தருவானாக. நன்றி. வஸ்ஸலாம்.